السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோடு மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நாம் தொடர்ச்சியாக அலட்சியமாக பார்க்கப்படக்கூடிய கருதப்படக்கூடிய துவாக்கள் என்ற அந்த தலைப்பில் நாம் தொடர்ந்து இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி பயணித்தால் 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறிவிட்டு இந்த துவாவை ஓதுவார்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற இந்த துவாவை ஓதுவார்கள். பொருள் என்ன? எங்களுடைய சக்திக்கு வசப்படுத்த முடியாத இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். மேலும் நிச்சயமாக நாம் அனைவரும் நம் இறைவனின் பக்கம் மீளக்கூடியவர்களே என்ற இந்த துவா. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்றைக்கு நாம் அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நாம் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய அந்த பிரயாணத்திற்கு நாம் பாதுகாவலனாக அல்லாஹ்வை நாங்கள் ஆக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ்வை நாம் நம்பி நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடங்கும் பொழுது அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான சிக்கல்களையும் பலவிதமான அசம்பாவிதத்தையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கிறான். அதை விட்டு நம்மளை பாதுகாக்கிறான் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சில ரிவாயத்துகளில் இந்த துவாக்கள் கொஞ்சம் பெரிதாகவும் வந்திருக்கிறது. அந்த துவாவானது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா அல்லாஹும்மா ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதஹ் அல்லாஹும்மா அன்த ஸாஹிபு ஃபி ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் வஅஸாஇஸ் ஸஃபரி வகாபத்தில் மன்தரி வசூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி. இதனுடைய பொருளானது, அல்லாஹ் மிக பெரியவன், எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன், நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை, மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எங்கள் ரப்பே, எங்களின் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ பொருந்திக் கொள்கின்ற நல்லதையும் உன்னிடம் வேண்டுகிறேன். இறைவா, எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு, இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்து விடு. இறைவா, நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய், எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய். இறைவா, இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு துவா. இது சஹீஹுல் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு துவா. நம் பிரயாணத்திலிருந்து திரும்பும் பொழுது துவா இருக்கிறது. இந்த துவாவை, இந்த பெரிய துவாவை அப்படியே ஓதிக்கிட்டே வந்துவிட்டு கடைசியில் ஒரே ஒரு வாசகம் மட்டும், அதாவது ஒரு கூடுதல் வசனத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். வசூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி என்ற அந்த துவாவுடைய முடிவுக்கு பிறகு ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன்
என்ற இந்த வாசகத்தை கூடுதலாக நாம் பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது நாம் சேர்க்க வேண்டும். அதற்கான அர்த்தம், இந்த கடைசி நாம் சொன்னதற்கான அர்த்தம், எங்கள் இறைவனை வணங்கியவர்களாகவும் புகழ்ந்தவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் திரும்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். திரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவானது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு துவா. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, பிரயாணம் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நாம் ஓட்டி செல்லக்கூடிய, நாம் ஏறி செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எத்தனையோ இயந்திர கோளாறுகள் நடக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் ஒட்டகங்கள், அதே போன்று குதிரைகள் போன்ற அந்த உயிரினங்கள் எல்லாம் வாகனமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நவீன காலகட்டத்தில் எத்தனையோ வாகனங்கள், கார்கள் இருக்கிறது, பைக் இருக்கிறது, அதே போன்று பஸ்ஸுகள் இருக்கிறது, அதே போன்று விமானங்கள் இருக்கிறது. இப்படி இதுவெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் இயக்கப்படுகிறது. ஆக இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனாகிய நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதையும், அதே நேரத்தில் அதிலிருந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை, தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த பிரயாணத்தில் நடக்கக்கூடிய சிரமங்கள், அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். இந்த துவாவை ஒவ்வொரு பிரயாணத்தில் நாம் செய்யும் பொழுதும் நாம் கண்டிப்பான முறையில் அதற்கென்ற நேரத்தை ஒதுக்கி நாம் செய்துவிட்டு செல்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய பிரயாணத்தையும் இலகுவானதாக, நிம்மதியான பிரயாணமாக, எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் நாம் போய் சேரக்கூடிய அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி நல்ல முறையில் திரும்பி நம் குடும்ப மக்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்நேரம் அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீமாக்கல் புரிவான பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் நாளைய தினம் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக வேறு ஒரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.